ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் தியரம் பார்க்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு வீன்னு ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய்ன்னு வீல் எடுத்திருக்கோம். தென் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் பேரலோகிராம் லாவும் தான் பார்க்குறோம். ஒரு வேளை நான் அந்த நேம்டு தியரம்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கொடுத்துட்டாங்க. நம்ம தான் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரூஃபும் எழுதணும் இல்லையா? அதனால் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா என்ன ஸ்டேட்மெண்ட்டு? நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய். பேரலோகிராம் லானா norm of x plus y whole square plus norm x minus y whole square equal to 2 times norm x square plus norm y square னு அர்த்தம். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? இப்போ ப்ரூஃப் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ப்ரூஃபில் நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பண்ணுறேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா இந்த norm x plus y less than or equal to norm x plus norm yன்னு கிடைக்கணும் இல்லையா? சரி, அப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். நவ் நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா? நமக்கு நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருக்கு தானே இன்னர் ப்ராடக்ட் தெரியும். ஸோ அதனால் நான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்குவா, ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கவா? அப்புறம் கூட நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஏ பாட்டில் நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா? அதுக்கு நான் நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னர் ப்ராடக்ட் கூட லிங்க் பண்ண முடியும் ஸ்கொயர் ரூட் இல்லாமல். சரி, அப்போ நாம் எக்ஸ் ஸ்கொயர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா? நாம் எக்ஸ்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு. அப்போ ஸ்கொயர் ரூட் போனோன்னா போத் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ நாம் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இல்லையா? இந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நாம் எக்ஸ் ஸ்கொயர்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு. இங்கே எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த மொத்த டேர்மும் ஒரு சிங்கிள் டேர்ம் தான் இல்லையா? இது ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி எழுதிக்கலாமா? புரிஞ்சிச்சா? நாம் எக்ஸ் ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம்? உள்ளே இருக்க டேர்மே ரெண்டு கோஆர்டினேட்லேயும் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் அதான் வரும், செகண்ட்லேயும் அதான் வரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் அதே தான் இங்கே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ் கூடையும் எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒய் கூடையும் மல்டிபிள் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே இன்னர் ப்ராடக்ட்லேயும். இப்போ பாருங்கள், இதை எப்படி பிரித்து எழுதலாம்? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இந்த எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்க ரெண்டு டேர்ம் கூடயும் இன்னர் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் கமா எக்ஸு, அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ப்ளஸ்ஸு அதே இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் டேர்ம் கூட இன்னர் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் அடுத்தது இங்கே ஒய் இருக்கு இல்லையா? ஒய் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ் கூட பண்ணால் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் இதே இந்த ஒய் கூட இங்கே பண்ணால் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய். புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கே இன்னர் ப்ராடக்ட்டுக்கும். சரி, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்னால் எப்படி எழுதிக்கலாம்? நம்ம நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போது இங்கே நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் இந்த டேர்ம் என்னது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஒய் கமா எக்ஸை எக்ஸ் கமா ஒய்னு மாற்றணும். ஏன்னா எக்ஸ் கமா ஒய் தான் ஆர்டரு, இது ரிவர்ஸில் இருக்குது. அப்போ மாற்றணுன்னா எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் கமா ஒய்ன்னு நான் மாற்றி எழுதணுன்னா பார் வரும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போது எப்படி இருக்கும்? இந்த டேர்ம் ஒய் கமா எக்ஸை மாற்றணுன்னாலே, அதாவது என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்குது, அதை நான் ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுதணும். அதை ரிவர்ஸ் பண்ணணுன்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு பார் எடுத்தால் தான் ரிவர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே ஒய் கமா எக்ஸ்ன்னு இருக்குது, இதை நான் ரிவர்ஸ் பண்ணோன்னா நான் மாடுலஸ் பார் எடுத்தால் தான் ஈக்குவலாக இருக்கும். சரியா? சரி, ப்ளஸ் இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? கரெக்டாக சொல்லுங்கள். இங்கே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸை நாம் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ ஒய் கமா ஒய்யை நாம் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ இது நாம் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சிச்சா இப்போ இது வரைக்கும்? சரி, அடுத்தது இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது? இசட் ப்ளஸ் இசட் பார் மாதிரி தானே இருக்குது. இது ஒரு நம்பர், அதோடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே பக்கத்தில் இருக்குது இல்லையா? அதாவது இசட் ப்ளஸ் இசட் பார்னு இருக்குது இல்லையா? ஒரு நம்பர் இருக்குது, அதோடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அதாவது பார் டேர்மும் இதில் இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட். இது ஆரினா ரியல் பார்ட்டு, அதாவது இதோடைய ரியல் பார்ட்டு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இசட்டையும் அதே நம்பருடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இசட்டுங்கிறது ஏ ப்ளஸ் ஐபின்னு வச்சுக்கோங்க. இசட் பாருங்கிறது என்னது? ஏ மைனஸ் ஐபி தானே, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா தானே. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? இமேஜினரி பார்ட்டு போயிடும்.
ரியல் பார்ட் மட்டும் தானே இருக்கும் 2a இருக்கும் இல்லையா அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் இது என்னது இசட்டோடைய ரியல் பார்ட் தானே அதான் இங்கே எழுதியிருக்கோம் 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க சரி அப்போ இங்கே பாருங்கள் இது இசட் டேர்மு ப்ளஸ்ஸு அதே டேர்மோடைய பார் அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட்டு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இங்கே இசட்டுங்கிறது என்னது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ப்ளஸ் இந்த நாம் ஒய் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேவா புரிஞ்சிச்சா சரி சூப்பர் இப்போ அடுத்தது இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட் இருக்கு இல்லையா இதுவே நான் இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் இதை எப்படி எழுதிக்கலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஓகேவா ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து எப்படியும் இசட்டை விட சின்னதாக தானே இருக்கும் ஏன்னா இசட்டில் ரியல் இமேஜினரி ரெண்டுமே இருக்குது அப்போ ரியல் பார்ட்டை விட இது அதிகமாக தானே இருக்கும் அதுதான் இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இசட் எப்போவுமே எப்படி இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்டாக தான் இருக்கும் மாடுலஸ் ஆஃப் இசட் அப்போ அதே மாதிரி இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இசட்க்கு பதிலாக நான் மாடுலஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாமா அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்மில் நாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது ப்ளஸ் 2 அப்படியே தான் இருக்குது இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட்க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்போது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ரியல் பார்ட் எப்படி எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது என்னது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாடுலஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இங்கே மறுபடியும் நாம் ஒய் ஸ்கொயர் இருக்குது அதை எழுதிக்கிறேன் புரிஞ்சிச்சா ஜஸ்ட்டு மிடில் டேர்ம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அப்படியே தான் வருது இதை ஒய் கமா எக்ஸை எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுறதுக்கு பார் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இசட் பாரை சம் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் இசட் வரும் ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை எப்படி எழுதிக்கலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட்னு எழுதிக்கலாம் 2 எல்லாம் அப்படியே தான் இருக்குது சரியா புரிஞ்சிச்சா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக நமக்கு ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி இப்போ காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா மாடுலஸை ஏன்னா மாடுலஸுக்கும் நாமுக்கும் லிங்க்கு காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டியில் தான் இருக்குது எனக்கு என்ன தேவை இங்கே எல்லாமே நாமில் மட்டும்தான் வேணும் அப்போ மாடுலஸை எனக்கு நாமாக மாற்றணுன்னா காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி தான் போகணும் அந்த இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுது காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது என்னன்னு சொல்லியிருக்கோம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதானே எனக்கு காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி சொல்கிறது நாம் எக்ஸ் நாம் ஒய் இல்லையா இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இங்கே இப்போ பாருங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படியே தான் இருக்குது இந்த மாடுலஸ் ஆஃப்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன் இதுக்கு பதிலாக நாம் எக்ஸ் நாம் ஒய்னு எழுதிக்கலாம் அப்போ நாம் எக்ஸ் நாம் ஒய் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர் இது அப்படியே தான் எழுதிக்கிட்டோம் ஓகேவா இதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் பை காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு மட்டும் காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகேவா சரி பை காஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இந்த மாடுலஸை நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்கா அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்குது ஓகேவா சரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது உங்களுக்கு நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன போக்கும் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எழுதிக்கலாமா ஓகேவா இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும் எனக்கு நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய் அவ்வளோதான் நமக்கு தேவையானது கிடச்சிச்சா இங்கே ஈக்குவல் வராது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்பிட்வீனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும் சரியா சரி இப்போ பாருங்கள் உங்களுக்கு தேவையானது நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஒய்யா கிடச்சிச்சா அவ்வளோதான் புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு ஜஸ்ட் அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி மிடில் டேர்மை மட்டும் எக்ஸ் ஒய்க்கு மாற்றுறதுனால பாரு இசட் பாருங்கனால 2 டைம்ஸ் ஆஃப் ரியல் பார்ட்டை
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் காஷி ஸ்குவாட்ஸ்னு ஈக்குவாலிட்டி எழுதிக்கிறோம். அப்புறம் ஜஸ்ட் a + b ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட்டு பேரலோகிராம் லா பார்க்கலாமா? இந்த பேரலோகிராம் லாவில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? இப்போ பி பார்ட் பார்த்தீங்கன்னா பி பார்ட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயரா? இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே எழுதுகிற மாதிரி எழுதிடலாமா? அப்போ நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இதோடைய வேல்யூ இது கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னால் இன்னர் ப்ராடக்ட்டில் எப்படி எழுதலாம்? நாம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா? நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு எப்படி எழுதுவோம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். அதே தான் இங்கேயும். ப்ளஸ் இப்போ இன்னொரு டேர்மும் நாம் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ அது எப்படி எழுதலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய்யா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கமா எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதை எப்படி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? இங்கே 2 டேர்ம், இங்கே 2 டேர்ம் இருக்குது. அப்போ 4 டேர்மாக பிரியுமா? சரி, அப்போ பாருங்கள் எப்படி பிரித்து எழுதுறதுன்னு. எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ் கமா எக்ஸ் இல்லையா? அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ், அடுத்தது எக்ஸ் கமா ஒய்யா, ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ப்ளஸ் அதே மாதிரி ஒய் பிரித்து எழுதுங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ், ப்ளஸ் அடுத்தது என்னது? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய், ப்ளஸ் இதை எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி இதையும் பிரித்து எழுதணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் கமா எக்ஸா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ், அடுத்தது என்ன வரும்? எக்ஸ் கமா மைனஸ் ஒய், அதனால நான் மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். எக்ஸ் கமா ஒய், அடுத்தது இங்கே ஒய் கமா எக்ஸா? அப்போ இந்த டேர்ம் எப்படி வரும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் வெளியே வந்துருமா? அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ்னு எழுதிக்கலாமா? அப்போ மைனஸ் ஒய் கமா எக்ஸ், அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒய் கமா ஒய். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் ஒய் கமா எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் கமா ஒய் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதலாமா? இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸுங்கிறது என்னது? நாம் எக்ஸ் ஸ்கொயர் தானே? அப்போ இது நாம் எக்ஸ் ஸ்கொயர். இதோடைய வேல்யூ இது கேன்சல் ஆகிட்டு. அப்போ இது எழுதணுன்னா ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர், அடுத்தது இங்கே என்ன இருக்குது? அதுவும் நாம் எக்ஸ் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர். அப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் இந்த இருக்கா? அப்போ 2, இது 2 டேர்ம் இருக்குது, இது 2 டேர்ம் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு நாம் எக்ஸ் ஸ்கொயர் நாம் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏன்னா இதுவும் 2 டேர்ம்ஸ் இருக்குது, இதுவும் 2 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் 2வை காமனாக வெளியே எடுத்து எழுதிட்டேன். அவ்வளோதானே? அதான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். இங்கே பாருங்கள், என்ன ப்ரூஃப் பண்ணணும்? நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை 2 டைம்ஸ் ஆஃப் நாம் எக்ஸ் ஸ்கொயர் நாம் ஒய் ஸ்கொயர்னு வேணும் இல்லையா? அதை தான் நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவல் டு இது அங்கேனா எடுத்து வேணால் எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். எனக்கு என்னது பேரலோகிராம் லாவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா?